ஆ இப்போ ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கணும்னா, இயல்பா என்ன செய்வீங்க? உடனே அந்த இடத்துல வெளிச்சத்த அதிகமாக்குவீங்க. ஆமா, கண்டிப்பா. அப்படி இல்லன்னா உங்க கண்கள நல்லா அகலமா திறந்து உற்று பார்ப்பீங்க. இல்லையா? பார்வை அப்படிங்கிறது நம்ம புறக்கண்களால ஒளியோட உதவியால நடக்கிற ஒரு விஷயம் தான். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புரிதல். உண்மைதான். இருட்டுல ஒண்ணும் பார்க்க முடியாதுங்கிறது இயல்பான லாஜிக் ஆச்சே. ஆனா, நீங்க அப்படியே உங்க கண்கள முழுமையா இறுக மூடிக்கிட்டு, வெளியுலக இருள மட்டுமே உணர்ற ஒரு தருணத்துல, பிரபஞ்சத்தோட முழுமையான தோற்றமும், சொர்க்கத்தோட பிரம்மாண்டமும் உங்க கண் முன்னாடி ரொம்ப தெளிவா விரிஞ்சா எப்படி இருக்கும்? ம். கேட்கவே ரொம்ப முரண்பாடா இருக்கு. ஆமா. ஒரு மனிதனுக்கு கண்கள் குருடான பிறகுதான் பிரபஞ்சத்தோட உண்மையான வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிறது சாத்தியமா? பாத்தீங்கன்னா, இது சாத்தியமற்றதா தான் தோணும். ஏன்னா, இருட்டுல எப்படி வெளிச்சம் பிறக்கும்? ம்? கண்களே இல்லாத ஒருத்தரால எப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் காண முடியும்? அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பா வரும். நிச்சயமா. நமக்கு எப்போதுமே காணக்கூடிய, நம்ம கைகளால தொடக்கூடிய விஷயங்கள் மேல தான் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா மனித அறிவுக்கு எட்டாத ஒரு உலக பார்க்க இந்த சாதாரண மனித கண்கள் பத்தாது. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல தான் நாம ஜான் மில்டன் எழுதின பாரடைஸ் லாஸ்ட் காவியத்துக்குள்ள நுழையிறோம். அங்க நம்மளோட இந்த சாதாரண லாஜிக் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போகுது. ஆமா, முற்றிலுமா உடைஞ்சிடுது. கற்கும் ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இந்த மாபெரும் காவியத்தோட முதல் 2 புத்தகங்கள் ஏற்கனவே ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது அந்த நரகத்தோட கொதிக்கும் நெருப்பு, அங்க வீழ்ந்து கிடக்கிற தேவதைகளோட அழுகை, சாத்தானோட கோவம் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கடந்து வந்துட்டீங்க. ஆமா, அந்த இருண்ட பகுதிகளெல்லாம் நமக்கு நல்லா பரிச்சயமாகிடுச்சு. கரெக்ட். அதனால இன்னைக்கு நாம அந்த நரகத்தோட இருண்ட பகுதிகளை விட்டுட்டு நேரடியா ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்த போறோம். நம்மளோட இந்த ஆழமான உரையாடல்ல உங்க விருப்பப்படி நம்ம முழு கவனமும் அதோட 3வது புத்தகத்தின் மேல மட்டுமே குவிய போகுது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி இது. ஆ நரகத்தோட இருட்டுல இருந்து நேரா நாம சொர்க்கத்தோட கண்கூசும் வெளிச்சத்துக்குள்ள நுழைய போறோம். இந்த 3வது புத்தகத்துல மில்டன் விவரிக்கிற சொர்க்கத்தோட நிலை, அப்புறம் அந்த சுதந்திரமான விருப்பம் பத்தின ஆழமான விவாதம், சாத்தானோட பூலோக பயணம், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். சூப்பர். அதாவது முதல் 2 புத்தகங்கள்ல நம்ம பார்த்த அந்த இருத்துக்கும், இப்போ நம்ம நுழைய போற 3வது புத்தகத்தோட ஒளிக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. மில்டன் இந்த 3வது புத்தகத்தை ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான, அதே சமயம் ஒரு வலி நிறைந்த முறையில தான் தொடங்குறாரு. வலி நிறைந்த முறைனா? அதாவது அவர் புனித ஒளியே, அந்த ஹோலி லைட் அப்படின்னு சொல்வாரு, அத தனக்கு உதவுமாறு கூப்பிடுறாரு. இந்த இடத்துல தான் நாம மில்டனோட சொந்த வாழ்க்கை பின்னணிய பார்க்கணும். இந்த 3வது புத்தகத்தை அவர் எழுத தொடங்குறப்போ, அவரோட உலகமே முற்றிலுமா இருண்டுடுச்சு இல்லையா? ஆமாங்க, அவர் தன்னோட பார்வையை முழுமையா இழந்துட்டாரு. அதை நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் இருட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தோட படைப்பை பத்தி இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு காவியத்தை எழுதுற ஒரு கவிஞரால தன் எதிரே இருக்கிற ஒரு சின்ன பேப்பரை கூட பார்க்க முடியல. உண்மைதான். இந்த காவியத்தோட ஆயிரக்கணக்கான வரிகளை அவர் தன்னோட பொண்ணுகிட்ட வாய்மொழியா சொல்லி தான் எழுத வச்சாரு. ஆமா, உலகத்தோட சாதாரண ஒளி இனிமேல் தன் கண்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படிங்கறத அவர் முழுமையா உணர்ந்துட்டாரு. அதனால அவர் சூரியனோட ஒளிய கேட்கல, மாறா சொர்க்கத்தின் முதல் குழந்தைன்னு அவர் வர்ணிக்கிற அந்த புனித ஒளியை தனக்கு வழிகாட்டும்படி கூப்பிடுறாரு. ஓ, அப்போ மனித புறக்கண்களால இறைவடியோ சொர்க்கத்தையோ பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அது மனித அழிவுக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் தனக்குள்ளே ஒரு தீர்க்கதர்ஷன பார்வையை அவர் கேட்கிறாரு. எனக்கு இதுல ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் தன்னை கிரேக்க புராணங்கள்ல வர்ற அந்த பார்வையற்ற தீர்க்கதரிசியான டைரேசியாஸ் கூட ஒப்பிட்டுக்கிறாரு. ஆ, டைரேசியாஸும் புறக்கண்களை இழந்தவர்தான். ஆமா, ஆனா அவருக்கு எதிர்காலத்தை காணும் பார்வை இருந்தது இல்லையா? சாதாரண மனிதர்களைப் போல உலகப் பார்க்கிற பார்வை எனக்கு வேண்டாம், எனக்குள்ள ஒரு தெய்வீக உள் ஒளி வீசணும் அப்படின்னு மில்டன் கேட்கறது எப்படி இருக்குன்னா, சொல்லுங்க. ஒரு தலைசிறந்த திரைப்பட இயக்குனர் இருக்காருன்னு வைங்க. அவர் ஒரு பிரம்மாண்டமான போர்க்காட்சியையோ ஒரு புது உலகத்தையோ கற்பனை செய்யும்போது வெளி உலகத்தை பார்க்காம இருக்க தன் கண்களை இறுக மூடிக்குவார்ல, அது போல இருக்கு. ஆட, ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. வெளியுலக பார்வை துண்டிக்கப்படும் போதுதான் மூளைக்குள்ள அந்த புதிய உலகம் முழு பரிமாணத்தோட விரியுது. புறக்கண்கள் மூடுனதால மில்டனோட அகக்கண்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் பார்க்க ஆரம்பிக்குது. கண்டிப்பா. மில்டன் இந்த உள் ஒளிய மறைமுகமா பரிசுத்த ஆவியோட தொடர்பு படுத்துறாரு. அந்த உள் ஒளிதான் அவருக்கு ஸ்வர்க்கத்தோட உண்மையான தோற்றத்தையும் கடவுளோட இயல்பையும் விவரிக்க உதவுது. இந்த ஒளியோட துணையால அவர் நம்மள நேரா ஸ்வர்க்கத்தோட மிக உயரமான ஒரு கண்காணிப்பு மாடத்துக்கு கூட்டிட்டு போறாரு.
அங்க நடக்கிற காட்சி மனித கற்பனைக்கே அப்பாற்பட்ட ஒரு பிரம்மாண்டம். அந்த கண்காணிப்பு மாடத்துல கடவுளும் அவரோட மகனும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் பாக்குறாங்க இல்லையா? ஆமா, கடவுளும் அவரோட வலதுபுற அமர்ந்திருக்க அவரோட மகனும் அங்க இருந்து முழு பிரபஞ்சத்தையும் ஒரே பார்வையில பாக்குறாங்க. அந்த பார்வையின் விஸ்தீரணத்தை நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பூமியில ஆதாமும் ஏவாளும் எந்த கவலையும் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ஆ, அதே வினாடியில நரகத்தோட இருண்ட பாதாளத்திலிருந்து தப்பிச்சு ஒரு பெரும் கோபத்தோட பூமியை நோக்கி பறந்து வர்ற சாத்தானையும் அவங்க ஒரே நேரத்துல பாக்குறாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா இங்க நாம கடவுளோட பார்வைய மனிதர்களாகிய நாம காலத்தை பாக்குற விதத்தோட ஒப்பிட்டு குழப்பிக்க கூடாது. ஓ, அதாவது அந்த டைம் லைன் பத்தி சொல்றீங்களா? ஆமா, மனிதர்களுக்கு நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆனா கடவுள் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அவுட்சைட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அவரால கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஒரு மாபெரும் ஓவியத்தை பாக்குற மாதிரி பார்க்க முடியுது. சாத்தான் பூமியை நெருங்குறதையும் மனிதர்கள் பாவம் செய்ய போறதையும் அவர் நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரியே மிக தெளிவா முன்கூட்டியே பாக்குறாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ள வருது. கேளுங்க. இது இப்போ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் இதே சந்தேகம் கண்டிப்பா வந்திருக்கும். சாத்தான் ஆதாமேவளை ஏமாத்துவான், அவங்க பாவம் செய்வாங்கன்னு கடவுளுக்கு முன்கூட்டியே 100% உறுதியா தெரியும்னா, பிறகு மனிதர்களுக்கு எப்படி சுதந்திரமான விருப்பம், அதாவது ஃப்ரீவில் இருக்க முடியும்? இது முன்னமே முடிவு செய்யப்பட்ட ஒரு நாடகத்துல மனிதர்கள் வெறும் பொம்மைகளா நடிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆகாதா? ஆஹா, இது பல நூற்றாண்டுகளா அறிஞர்களை குழப்பின ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இல்லனா இது ரிசல்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு மேட்ச் பாக்குற மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா, மில்டன் வாழ்ந்த காலகட்டத்துல இங்கிலாந்துல இருந்த கால்வினிஸ்டுகள் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ பிரிவினர் ப்ரீடெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை உறுதியா நம்பினாங்க. அதாவது முன்குறிப்பு கோட்பாடு. ஆமா, எல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. உலகத்துல நடக்கிற எல்லாமே ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானாங்கிறது உட்பட எல்லாமே கடவுளால முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. அப்படியென்றால் மனிதர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அது அவங்க தப்பில்ல, எல்லாமே கடவுளோட ஸ்கிரிப்ட் படிதான் நடக்குதுன்னு ஆயிடுமே. இத மில்டன் ஏத்துக்கிட்டாரா? இல்லவே இல்ல. மில்டன் ஒரு பியூரிட்டன் கிறிஸ்துவர். அவர் இந்த கால்வினச கோட்பாட்டை வன்மையா மறுக்கிறாரு. சொர்க்கத்துல நடக்கிற இந்த விவாதத்தின் மூலமா மனிதர்களுக்கு சுதந்திரமான விருப்பம் இருக்குங்கிறத ஆணித்தரமா சொல்றாரு. ஓ, அவர் அந்த ஃப்ரீ வில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாரு. ஆமா, ஏன்னா மனிதர்கள் இயந்திரங்கள் போலவோ புரோகிராம் செய்யப்பட்ட ரோபோக்கள் போலவோ கடவுளுக்கு கீழ்ப்படியறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு மில்டன் நினைக்கிறாரு. மனிதர்கள் தாங்களாவே சுயமா விரும்பி எந்த கட்டாயமும் இல்லாம கீழ்ப்படிஞ்சாதான் அந்த அன்புக்கும் வழிபாட்டுக்கும் உண்மையான மதிப்பு இருக்கும். சரி, சுதந்திரமான விருப்பம் இருக்குன்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா கடவுளுக்கு தெரியாம எதுவும் நடக்காதுன்னு சொல்றீங்களே, முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அது எப்படி சுதந்திரமாகும்? அந்த முரண்பாட்டை மில்டன் எப்படி உடைக்கிறாரு? மில்டனோட கடவுள் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தர்றாரு. அதாவது முன்கூட்டியே அறிதல் அப்படிங்கிறது வேற, முன்கூட்டியே தீர்மானித்தல் அப்படிங்கிறது வேற. ஓகே. கடவுள் நடப்பதை தெரிஞ்சுக்கிறாரு, ஆனா அவர் அதை ஒருபோதும் கட்டுப்படுத்துறதில்ல. இத ஒரு எளிய உதாரணம் மூலமா சொல்லணும்னா, சொல்லுங்க, கேப்போம். உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கான். அவன் இனிப்புகளை பார்த்தா கட்டுப்படுத்த முடியாம சாப்பிடுவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு டேபிள் மேல ஒரு பெரிய சாக்லேட் கேக் இருக்கு. உங்க நண்பன் அந்த அறைக்குள்ள வரான். அவன் கண்டிப்பா அந்த கேக்க சாப்பிடுவான்னு உங்களுக்கு முன்கூட்டியே 100% தெரியும். நீங்க நினைச்சபடியே அவன் அதை சாப்பிடுறான். இப்போ அவன் சாப்பிடுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த கேக்க சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினது நீங்களா? இல்லவே இல்ல. அவன் தன் சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் அதை சாப்பிட்டான். என் அறிவுக்கும் அவனோட செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எக்ஸாக்ட்லி, மிக சரியா சொன்னீங்க. இதை போலவே கடவுள் மனிதர்களுக்கு சிந்தித்து செயல்படும் சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. அவங்க சாத்தானோட வலையில விழுவாண்டன்னு அவருக்கு தெரிஞ்சாலும் அது அவங்களோட சொந்த விருப்பத்தினால எடுக்கிற முடிவுதான். சூப்பர் லாஜிக் இது. கடவுளோட முன்கூட்டிய அறிவு மனிதர்களோட சுதந்திரத்தை எந்த விதத்திலும் பறிக்கல அப்படின்னு அவர் தெளிவா விளக்கிடுறாரு. நல்ல புரியுது. மனிதர்கள் தங்கள் சொந்த முடிவால தான் விழுறாங்க. ஆனா நரகத்தோட தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை கடவுள் சுட்டி காட்டுறாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 2 பேருமே தப்பு செஞ்சவங்க தானே, அப்புறம் ஏன் 2 பேருக்கும் வேற வேற மாதிரியான தீர்ப்புகள் வழங்கப்படுது? அங்கதான் ஒரு நுட்பமான நீதி இருக்கு. அதாவது சாத்தானும் அவனோட வீழ்ந்த தேவதைகளும் வேற யாரோடைய தூண்டுதலும் இல்லாம
தாங்களாவே சுயமாக தப்பு செஞ்சவங்க. செல்ஃப் டெம்ப்டட் அப்படின்னு சொல்றது. ஆமா, அவங்கள யாரும் போய் ஏமாத்தல. அதனால அவங்களுக்கு எந்தவிதமான மன்னிப்பும் கிடையாதுன்னு கடவுள் சொல்றாரு. ஆனா மனிதர்கள் அப்படி இல்ல. மனிதர்கள் பலவீனமானவங்க. அவங்க சாத்தானோட திட்டமிட்ட வஞ்சகத்தால ஏமாற்றப்பட்டு பாவம் செய்ய போறாங்க. ஓ, அதனால மனிதர்களுக்கு கடவுளோட நீதி எப்படி கிடைக்குமோ அதே அளவுக்கு இரக்கமும் கிடைக்கும்னு அறிவிக்கிறாரு. ஆமா, இரக்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா தெய்வீக நீதி அப்படிங்கிறது மிக கடுமையானது இல்லையா? அந்த நீதியை நிலைநாட்ட பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய தியாகம் ஒண்ணு தேவைப்படுது. கண்டிப்பா. மனிதர்கள் பாவம் செய்வாங்க. ஆனா அந்த மரணத்திலேருந்து அவங்கள மீட்க யாராவது ஒரு தகுதியான தியாகம் செஞ்சாகணும்னு கடவுள் கேக்குறாரு. அப்போ சொர்க்கத்துல நடக்கிற காட்சி உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலா இருக்கு. முழு சொர்க்கமும் அப்படியே ஒரு மயான அமைதியில மூழ்குது. ஆமா, கோடிக்கணக்கான தேவதைகள் அங்க இருக்கிறாங்க. ஆனா எவருமே முன் வரல. ஏன் அந்த அமைதி? யாரும் மனிதர்களுக்காக தங்கள் உயிரை கொடுக்க தயாரா இல்லையா? அந்த மரண அமைதி பல விஷயங்களை உணர்த்துது. தெய்வீக நீதியோட எடை அவ்வளோ பெரியது. ஒரு மனிதனோட பாவம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஒழுங்கையும் குலைச்சிடும். அந்த பாவத்தை சுமக்கும் தகுதி எந்த சாதாரண தேவதைக்கும் கிடையாது. அப்போதான் கடவுளோட மகன் மனிதர்களுக்காக மரிக்கவும் மரணத்தோட அதிகாரத்தை வெல்லவும் முன்வர்றாரு. ரொம்ப ஒரு சிலிர்ப்பான தருணம் இது. ஆமா, அவர் மனித உருவம் எடுத்து மரணத்தை ஏற்று மீண்டும் உயிர் தெழுந்து மனித குலத்தை மீட்டெடுப்பார்னு உறுதியளிக்கிறாரு. இது நரகத்துல நாம பார்த்த விவாதத்துக்கு அப்படியே நேர்மாறான ஒரு காட்சி. ஆமா, நரகத்துல சாத்தான் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு மத்த தேவதைகளை ஏமாற்றி தன்னை ஒரு பெரிய தியாகியா காட்டிக்கிட்டான். ஆனா இங்க மகன் உண்மையான அன்பின் உச்சமா எந்த பகட்டும் இல்லாம தன்னையே தியாகம் செய்ய முன்வர்றாரு. இங்கதான் மில்டன் அந்த புகழ்பெற்ற ஒரு மனிதன் கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம். அதாவது ஆதாம் அப்படிங்கிற அந்த முதல் ஒரு மனிதன் செய்கிற பாவத்தால தான் ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் மரணம் அப்படிங்கிற சாபம் வருது. ஆமா, அவன் ஒரு பாவ நிறைந்த வேர். அந்த வேர்ல இருந்து வர்ற மனிதகுலம் முழுவதும் மரணத்தை சந்திக்குது. கரெக்ட். ஆனா அந்த மரணத்தை வெல்லவும் மனிதகுலம் மீண்டும் உயிர் பெறவும் இரண்டாவது வேரா மகன் அப்படிங்கிற மற்றொரு மனிதன் மரணத்தை ஏத்துக்கிறாரு. ஒரு மனிதனால் மரணம், இன்னொரு மனிதனால் வாழ்வு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சமன்பாடு இது. இந்த தியாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மில்டன் இத ஒரு மாபெரும் அரசியல் முரண்பாடாவும் வைக்கிறாரு. இந்த இடத்துல கேக்குறவங்களுக்கு நாம ஒரு விஷயத்த தெளிவா பதிவு செய்யணும். சொல்லுங்க. மில்டனோட காவியத்துல வர்ற அரசியல் கருத்துக்களை நாம அவர் வாழ்ந்த காலகட்டத்தின் பார்வையில தான் நடுநிலையோட விவாதிக்கிறோம். இது எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும், அதாவது முடியாட்சியையோ குடியாட்சியையோ ஆதரிக்கிற விவாதம் கிடையாது. கண்டிப்பா. நாம வெறும் சோர்ஸ் மெட்டீரியல தான் இங்க ரிப்போர்ட் பண்றோம். ஆமா, மில்டன் வரலாற்று ரீதியா ஒரு தீவிரமான முடியாட்சி எதிர்ப்பாளர். அவர் இங்கிலாண்டோட மன்னர்களான சார்லஸ் I மற்றும் சார்லஸ் II போன்றவங்கள அதிகாரத்தை முறைகேடா பயன்படுத்துற சர்வாதிகாரிகளாவும் சாத்தானுக்கு நிகரானவங்களாவும் தான் பார்த்தாரு. அப்படியா? அப்படிப்பட்ட மில்டன் ஸ்வர்க்கத்துல நடக்கிற முழுமையான கேள்வி கேட்க முடியாத ஒரு முடியாட்சிய எப்படி ஏத்துக்கிட்டாருங்கிறது பலருக்கும் தோன்ற ஒரு கேள்வி. ஆமா, அது ரொம்ப நியாயமான முரண்பாடு தானே. பூமியில மன்னர்களை எதிர்த்தவர் சொர்க்கத்துல கடவுளோட சர்வாதிகாரத்தை எப்படி நியாயப்படுத்துறாரு? ஏன்னா மில்டனோட பார்வையில கடவுள் மட்டுமே பிரபஞ்சத்தோட உண்மையான தகுதியான ஒரே ஆட்சியாளர். கடவுளோட ஆட்சி அப்படிங்கிறது சுயநலமற்ற அன்பும் நீதியும் கலந்தது. ஓ, அதனாலதான் அங்க தேவதைகள் பாடுற துதிப்பாடல்கள் அடிமைத்தனத்தின் வெளிப்பாடில்ல, அது உண்மையான மகிழ்ச்சியை குறிக்குதுன்னு சொல்றாரு. சரியா பிடிச்சிட்டீங்க. ஆனா பூமியில இருக்கிற அரசர்களின் ஆட்சி அதிகார வெறியே கொண்டது. தகுதியற்ற மனிதர்கள் தங்கள கடவுளுக்கு நிகரா நினைச்சுக்கிட்டு மக்களை ஒடுக்கிறது தான் மில்டன் தீவிரமா எதிர்த்தாரு. சரி, இந்த தத்துவ அரசியல் விவாதங்களுக்கு பிறகு நாம திரும்பவும் நம்ம கதையின் நாயகனா காட்டப்படுற அல்லது கதையை நகர்த்துற சாத்தான் கிட்ட வருவோம். சொர்க்கத்தில் இந்த விவாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது சாத்தான் பிரபஞ்சத்தோட வெற்றிடத்தை கடந்து பூமியை நெருங்குறான். ஆமா, அவன் முதல்ல இறங்குற இடம் இன்றைய சீனா. ஆமா. ஆனா அப்போ அங்க எந்த உயிரினங்களும் மனிதர்களும் இல்ல. பூமி அப்போதான் படைக்கப்பட்டிருக்கு. மனிதர்களே இல்லாத சீனாவுல சாத்தான் ஏன் இறங்கணும்? இந்த இடத்துல மில்டன் தன்னோட சமகால மத நம்பிக்கைகளை கிண்டல் செய்யறாரு இல்லையா? ஆமாங்க, அவர் முட்டாள்களின் ஸ்வர்க்கம் அப்படிங்கிற ஒரு கற்பனை இடத்தை பத்தி இங்க ரொம்ப விரிவா பேசுறாரு. இது கத்தோலிக்க துறவிகளான பிரான்சிஸ்கன் மற்றும் டொமினிக்கன் பிரிவினரோட சடங்குகளை விமர்சிக்க மில்டன் பயன்படுத்தின ஒரு நையாண்டி. ஓ, அந்த லிம்போ ஆஃப் வேனிட்டி அப்படிங்கிற இடம். அதேதான். தேவையற்ற சடங்குகளையும்
போலி பகட்டுகளையும் நம்பி ஏமாறுற மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. மாறா பிரபஞ்சத்தோட ஓரத்துல வீசப்படுற குப்பைகளை போல இந்த வெறுமையான இடத்துல தான் அலைந்து திரிவாங்கன்னு அவர் கடுமையா சாடுறாரு. அந்த முட்டாள்களின் சொர்க்கத்தை கடந்து சாத்தான் நேரா சூரியனை நோக்கி பறக்கறான். அங்கதான் நம்ம கதையோட மிகச் சுவாரஸ்யமான ஒரு திருப்பம் நடக்குது. ஆமா, யூரியல சந்திக்கிறான். சூரியன்ல சொர்க்கத்தோட தேவதையான ஆர்கேஞ்சல் யூரியல சாத்தான் சந்திக்கிறான். நீங்க இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சாத்தானோட தோற்ற மாற்றம்தான். நரகத்துல ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான போர் வீரனா இருந்தான் சாத்தான். அவன் கையில இருந்த கேடையும் சந்திரனை போல பெருசா இருந்துச்சு. ஆனா இங்க சூரியன்ல யூரியல நெருங்கும் போது தன்னை முற்றிலுமா மாத்திக்கிறான். ஆமா, ஒரு செருப்பு, அதாவது ரொம்ப சின்ன, எந்த பாவமும் அறியாத அப்பாவி தேவதையா அவன் தன் உருவத்தை சுருக்கிக்கிறான். இது சாத்தானோட தந்திரம் மட்டும் இல்ல, அவனோட வீழ்ச்சியின் அடையாளமும் கூட. வீழ்ச்சியா? பாவம் செய்ய செய்ய அவனோட உண்மையான பிரம்மாண்ட உருவமும் மகிமையும் குறைஞ்சுகிட்டே வருது பாருங்க. தேவகுமாரன் மனித குலத்தை காக்க தன்னை தாழ்த்தி மனித உருவம் எடுப்பதற்கும், சாத்தான் மற்றவர்களை அழிக்க தன்னை தாழ்த்தி ஒரு சின்ன தேவதையா உருமாறுவதற்கும் உள்ள முரண்பாட்டை மில்டன் இங்க ரொம்ப அழகா காட்டுறாரு. செம்ம பாயிண்ட் இது. சாத்தான் தன்னோட தோற்றத்தை மாத்தினது மட்டும் இல்லாம பேச்சையும் முற்றிலுமா மாத்துறான். யூரியல் கிட்ட போய் நான் கடவுளோட புதிய படைப்பான மனிதர்களை பார்த்து வியக்க வந்திருக்கேன்னு ரொம்ப பணிவா பவ்யமா பொய் சொல்றான். ஆமா, இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. யூரியல் ஸ்வர்க்கத்திலேயே மிக கூர்மையான பார்வை கொண்ட 7 தேவதைகள்ல ஒருத்தன். பிரபஞ்சத்தின் எந்த மூளை முடுக்குல நடக்கிறதையும் ஊடுருவி பார்க்கக்கூடியவன். ஆனா அவனால சாத்தானோட இந்த எளிய மாறுவேடத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. அவன் சாத்தானோட அந்த பணிவான பேச்சை அப்படியே நம்பி பூமிக்கும் ஏதேன் தோட்டத்துக்கும் வழியை காட்டுறான். ஒரு நிமிஷம், எப்படி இது சாத்தியம்? பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியங்களையும் காணக்கூடிய கூர்மையான பார்வை கொண்ட ஒரு தலைமை தேவதையால தன் முன்னே முகமூடி அணிந்து நிற்கிற சாத்தான கண்டுபிடிக்க முடியலங்கிறது எப்படிங்க சாத்தியம்? இதுதான் மில்டன் சொல்ற ஒரு மிகச்சிறந்த உளவியல் பகுப்பாய்வு. மில்டனோட பார்வையில அப்பாவித்தனம் அப்படிங்கிறது வெறும் நல்ல குணம் மட்டும் கிடையாது, அது தீமைய பத்தின முழுமையான அறியாமையும் கூட. ஒருத்தர்கிட்ட துளி கூட தீமை இல்லனா அவரால மத்தவங்க கிட்ட உள்ள தீமைய அவ்வளவு எளிதில் அடையாளம் காண முடியாது. யூரியலோட மனசுலயும் சரி, பார்வையிலயும் சரி, எந்த விதமான தீமையும் வஞ்சகமும் இல்லவே இல்ல. அவன் முழுமையான அப்பாவி. அவனுக்கு தீமைனா என்னன்னே அனுபவபூர்வமா தெரியாது. அதனால சாத்தான் ஒரு புனிதமான தேவதையோட முகமூடிய அணிந்து வந்தப்போ யூரியல் அந்த முகமூடிய மட்டுமே பார்த்தான். அதுக்கு பின்னாடி இருந்த தீமைய பாக்குற எந்த அளவுகோலும் அவன்கிட்ட இல்ல. இத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு கம்ப்யூட்டர்ல ரொம்ப சிறந்த ஹார்ட்வேர் இருக்கு, ஆனா அதுல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இல்லைன்னு வச்சுக்குவோம். ஆமா, கரெக்டான உதாரணம். அந்த கம்ப்யூட்டர் கெட்டது கிடையாது, ஆனா அதுக்கு ஒரு வைரஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால ஒரு மால்வேர் நல்ல ஃபைல் போல வேஷம் போட்டுக்கிட்டு வரும்போது அது நேரா முன்வாசல் வழியாலேயே அதை உள்ள அனுமதிச்சிடும். எக்ஸாக்ட்லி அதேதான். யூரியலோட அப்பாவித்தனம் அப்படிங்கிறது அவனுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளைண்ட் ஸ்பாட். அப்படி என்றால் முழுமையான அப்பாவித்தனம் என்பதே ஒரு மிகப்பெரிய பலவீனமா மாறிடுது. அதுதான் மில்டன் சொல்ல வர்ற ரொம்ப முக்கியமான பாடம். வெளிப்படையா தெரியற தீமைய யாராலையும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா முழுமையான அப்பாவித்தனம் வஞ்சகத்தோட தந்திரங்களை எதிர்கொள்ள எப்போதுமே தயாரா இருக்காது. அடடே, சரி, நாம இப்போ இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 3வது புத்தகம் வெறும் சொர்க்கத்தோட வர்ணனையோ பிரம்மாண்டமான காட்சிகளோ அல்ல அப்படிங்கறத நாம இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. இது சுதந்திரமான சிந்தனைனா என்ன, தியாகத்தோட உண்மையான வலிமை என்ன, அப்புறம் தீமை எப்படி கொஞ்சமும் சந்தேகம் இல்லாம அப்பாவித்தனத்தோட முகமுடி அணிந்து மிக எளிதா நமக்குள்ள ஊடுருவுது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உளவியல் பாடம். ஆமா, இது கேக்குறவங்களுக்கு ஏன் முக்கியம்னு நீங்க நினைக்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இந்த காவியம் இன்றும் நமக்கு தொடர்புடையதாவே இருக்கு. ஆமா, எப்படி பொருந்ததுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த தகவல் நிறைந்த உலகத்திலயும் இது 100% பொருந்தும். தீமைகள் மற்றும் வஞ்சகங்கள் கொடூரமான முகத்தோட நான் உங்களை அழிக்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நம்மள நெருங்குறது இல்ல. ஆமா, அது ரொம்ப ஈர்க்கக்கூடிய வடிவத்துல தான் வரும். ஆமா, அவை மிக எளிமையான, கவர்ச்சியான, நாம எளிதில் நம்பக்கூடிய முகமூடிகளை அணிந்துதான் நம்மள நெருங்குது. ஒரு போலி செய்தி கூட உண்மையின் முகமூடியை அணிந்துதான் சமூக வலைத்தளங்கள்ல பரவுது. அதை எதிர்கொள்ள நமக்கு தேவையானது யூரியோட அப்பாவித்தனம் கிடையாது, அதை தாண்டிய விழிப்புணர்வு தான். விடை பெறுவதற்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நாங்க இங்க முன்வைக்கிறோம். சொல்லுங்க. இந்த யூரியோட கதையை வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்பல. முழுமையான அப்பாவித்தனம் அப்படிங்கிறது
கண்முன்னே நிற்கிற தீமையை கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு உங்களை குருடர்களாக்கிடும்னா, ஆ, உண்மையான அறிவையும் ஞானத்தையும் பெற நாம இருளை பற்றியும் வஞ்சகத்தை பற்றியும் தீமையோட இயல்பை பற்றியும் சிறிதளவாவது அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறது அவசியம்தானா? நாம் ஒளியை புரிஞ்சிக்க இருளோட தந்திரங்களை முதல்ல கத்துக்கணுமா? சிந்திச்சு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இது. நாம இந்த உரையாடுதலோட தொடக்கத்துல பேசின அந்த அகக்கண்கள் மற்றும் இருளோட முரண்பாட்டை மீண்டும் ஒரு முறை நினைச்சு பாருங்க. சில நேரங்கள்ல உண்மையான வெளிச்சம்ங்கிறது கண்களை அகல திறந்து பார்க்கறதுல இல்ல, இருளோட தந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிற அறிவொளியை தேடுறதுல தான் இருக்கு. ரொம்ப அழகா தொகுத்துட்டீங்க. பாரடைஸ் லாஸ்ட் காவியத்தோட 3வது புத்தகம் பத்தின இந்த ஆழமான அலசல் உங்க சிந்தனையை கண்டிப்பா தூண்டிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள்.